வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 7ல புக் பேக் எவாலுவேஷன்ல கொஸ்டின் நம்பர் 8க்கு தான் ஆன்சர் பார்க்க போறோம். ரைட் த ரேட் லவ் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஏன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a reaction that is 3/2 order in x and 0 order in y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரேட்ல எழுதணும். ரேட்ல நமக்கு தெரியும் என்னதுமா, ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், அப்புறம் என்ன கான்சன்ட்ரேஷன், எக்ஸோட கான்சன்ட்ரேஷன், அடுத்து என்ன இருக்கு, வையோடைய கான்சன்ட்ரேஷன் போடணும். இது மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், அது என்ன ஆர்டர்னு மேலே மென்ஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து ஆர்டர் வந்து என்னன்னா 3/2 ஆர்டர், சரிங்களா? ஒய் வந்து என்னன்னா 0 ஆர்டர். நமக்கு தெரியும் எனி பவர் 0 வந்து என்னதுமா 1. அப்ப ரேட்லா எப்படி மாறும்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு k into x power 3/2. இதுதான் இந்த A உடைய ரேட் லா. அடுத்து B பாருங்க, a reaction that is second order in NO and the first order in Br2 அப்படின்றாங்க. இதுக்கு ரேட் லா எழுதணும். வாங்க எழுதுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ரேட் கான்ஸ்டன்ட், அடுத்து யார் இருக்கா, NO கான்சன்ட்ரேஷன் அண்ட் Br2 கான்சன்ட்ரேஷன். சரி, NO வந்து என்னது அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ல இருக்கு. சரி ரைட். Br2 வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ல இருக்கு. அப்ப இதுதான் இதனுடைய ரேட் லா. சரிங்களா தங்கங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் வாங்க. 10th क्वेश्चन பாருங்க. The rate law for a reaction of A, B and L has been found to be rate is equal to K A power 2 B L power 3/2 இருக்கு. How would the rate of the reaction change when the concentration of L is quadrupled and concentration of both A and B are doubled? மொத்தம் 4 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம 2 கண்டிஷன் பார்ப்போம், அதுக்கு அடுத்து மிச்சம் 2 கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷனுடைய ஆக்சுவல் ரேட் வந்து என்ன அப்படின்னா இதுதான் ரேட் லா வந்து இதுதான், சரிங்களா? இதுல இந்த கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணும்போது, இதுல இந்த கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரேட் எப்படி மாறுது, அதான் क्वेश्चन. how would the rate of the reaction change when the concentration of L is quadrupled அப்படின்றாங்க. ரைட், வாங்க நமக்கு ஆக்சுவல் ரேட் வந்து என்னன்னு தெரியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கங்க அப்படியே, A power 2 B கான்சன்ட்ரேஷன் அடுத்து L 3/2, இத வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, செகண்ட்ல L உடைய கான்சன்ட்ரேஷன்ல குவாட்ரிபிள் எடுக்க போறீங்க. அப்ப L வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் குவாட்ரிபிள் அப்படின்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. அப்ப L இருக்கிற இடத்துல 4L போடுங்க. அப்ப ரேட் என்ன ஆகும் தெரியுமா, ரேட் வந்து எக்ஸா மாறும். நமக்கு என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன ஆகுது கவனிங்க, அதே வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த Lக்கு பதிலா மட்டும் 4L போட போறீங்க. அப்படி ரொம்ப சிம்பிள் தான், பார்க்க தான் பெருசா இருக்கும், நீங்க சிம்பிளா முடிச்சிடலாம். 3/2 இதை ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா 2 டிவைடட் பை 1, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா பாருங்க, அதை அப்படி சாரி கொண்டு வரேன். டிவைடட் பை ரேட் என்ன வருது பாருங்க, மேலே அப்படி எழுதிடுவோமா, K A power 2 அடுத்து B அடுத்து என்னமா இருக்கு L 3/2. ஸோ ரேட் கேன்சல் ஆயிரும். இங்க K அடுத்து என்னமா இந்த A இந்த B இந்த L கேன்சல் ஆயிரும். 4 அப்படியே தான் இருக்கும். அப்ப என்ன இருக்கும் பாருங்க, x ஈக்குவல் டு 4 பவர் 3/2 அப்படின்னு இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 4 என்ன எழுதலாம், கியூப் இன்ட்டு 1/2 எழுதலாம். அதை பிரிச்சு எழுதிருக்கேன், 3/2 3 இன்ட்டு 1/2 எழுதிருக்கேன். அப்ப நமக்கு 4 கியூப் என்னடா அங்க வரும், 64 1/2 வரும். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 8. அப்ப என்ன எழுதுறோம் அப்படின்னா, எல்லோட கான்சன்ட்ரேஷன் நீங்க 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேட் வந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். the rate is increased by 8 times அப்படின்னு நீங்க எழுதணும். என்ன எழுதுங்க, rate is increased by 8 times. எப்ப நீங்க L வந்து குவாட்ரிபிளா மாத்தும்போது, கரெக்ட் தான். நம்ம என்ன சொல்லிருக்கோம், ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். அப்ப கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட், அடுத்து பாருங்க செகண்ட் பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் A and B ஆர் டபுள்டு, 2 மடங்கு எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் பார்ப்போம், ரேட் x என்ன ஆகும். அப்ப அங்க இருக்குல்ல இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏக்கு பதிலா 2A பிக்கு பதிலா 2B, ஏன்னா டபுள் ஆகுறோம். அப்ப K என்னடா தாங்க வரும், 2A ஸ்கொயர் அடுத்து
இங்கே என்ன எழுதணும் 2b, அடுத்து என்ன எழுதணும், அது எல் மீது சொல்ல, அதனால எல் அப்படியே போட்டுடலாம். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனை அந்த ஈக்குவேஷனை பண்ணணும், டிவைட் பண்ணணும். இது ஆக்சுவலாக இதே நீங்கள் செகண்ட் வச்சுக்கோங்களேன். அப்போ 2 டிவைடட் பை 1 அப்படின்னு போடுங்க. அப்போ அதை அப்படியே சாரியை கொண்டு வரேன், டிவைட் பை ரேட், ஒரே மாதிரி தான், வேற ஒன்றுமே கிடையாது. டிவைட் பை அதை கொண்டு வாங்க, கே என்னமா இருக்கு, a பவர் 2b, அடுத்து l 3/2. சரியா? கேன்சல் பண்ண மட்டும் கவனமாக பண்ணுங்க. ரேட் கேன்சல் ஆயிருது. கே இங்கே a இங்கே இருக்கக்கூடிய a மட்டும்தான், அடுத்து b இங்கே இருக்கக்கூடிய b மட்டும்தான். இந்த l கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா x ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 இருக்கு. ரைட்டா? அப்போ என்ன வரும் நமக்கு, 4 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஏயோட கான்சன்ட்ரேஷன் பியோட கான்சன்ட்ரேஷன் நம்ம டபுள் ஆக்கும்போது ரேட் இன்க்ரீஸ்டு பை 8 டைம்ஸ். என்ன ஆகுமா, ரேட் இதுக்கும் அதே தான் வருது நமக்கு, ரேட் இன்க்ரீஸ்டு பை 8 டைம்ஸ் அப்படின்னு கமாண்ட் நீங்க எழுதணும் கீழே, 8 டைம்ஸ். இப்போ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஹாஃப்டு, ஹாஃபாக குறைக்கும் போது என்ன ஆகும் ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏவை என்ன எடுக்கணும் அப்படின்னா ஏயோட கான்சன்ட்ரேஷனை a/2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா a இன்ட்டு 1/2 போடுவோம், அதில் பாய் தானே, அப்போ a/2 அப்படின்னு போடுங்க சார். ரைட். இப்போ வாங்க எழுதுவோம். அப்போ ரேட் எக்ஸ் எப்படி மாறும், ரேட் எக்ஸ் அதாவது நம்ம மாற்றின பிறகு ஆஃபாக மாற்றின பிறகு எப்படி ஆகும் அப்படின்னா கே இன்ட்டு இங்கே ஏ இருக்கிறதுல என்ன பண்ணுங்க, a/2 போடுங்க, பவர் 2, அடுத்து b கான்சன்ட்ரேஷன், அடுத்து எல் உடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா அந்த ரேட் லாவா டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணிடுவோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அதே தான் அப்படி எழுதுங்க, கே a பவர் 2 b எல் 3/2 அப்படின்னு மாறும். சரிங்களா? ரைட். என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்க, இங்கே ரேட் கேன்சல் ஆயிரும், இங்கே எல் கேன்சல் ஆயிரும், அடுத்து பி கேன்சல் ஆயிரும், இங்கே ஏ இங்கே கே கேன்சல் ஆயிருச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு 1/2 பவர் 2 இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சரு 1/4 அப்படின்னு வரும். சரியா? அப்போ நீங்கள் ஏவுடைய கான்சன்ட்ரேஷனை ஹாஃபாக குறைக்கும் போது ரேட் இஸ் reduced to 1/4 times அப்படின்னு நீங்கள் கமாண்ட் எழுதணும். அப்போ நான் பாதியாக குறைச்சேன்னா எனக்கு 1/4 டைம்ஸ் ரேட்டு குறையுது. ரைட்டா? அடுத்து வந்து கவனிச்சிங்கன்னா ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ரெடியூஸ்டு டு 1/3 அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எல் இஸ் குவாட்ரபிள். அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏவுடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் a/3 எடுக்கணும். சரிங்களா? அடுத்து எல்லோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னா 4l எடுக்கணும், அதாவது குவாட்ரிபிள் அப்படின்னா 4 மடங்கு எடுத்துக்கணும். இப்போ எழுதலாமா, ரேட் எப்படி இருக்கும் பாருங்க, ரேட் எக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா மேலே சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்படியே k இன்ட்டு a/3 பவர் 2, அடுத்து b, அடுத்து என்னமா இருக்கு 4l 3/2. அப்போ என்ன பண்ணணும், அந்த ரேட்டால் டிவைட் பண்ணணும். மறுபடியும் பாருங்க, ரேட்ல டிவைட் பண்ணுவோம். ரேட் என்ன வருமா, அப்படியே கீழே எடுத்து எழுதுங்க, k a பவர் 2 b, அடுத்து என்னமா இருக்கு l 3/2 அப்படின்னு வந்துடும். கேன்சல் பண்ணுங்க, k இங்கே a b இங்கே l இங்கே l. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு 1/3 த பவர் ஸ்கொயர் வருதா. அடுத்து என்ன நமக்கு இங்கிட்டு இன்ட்டு 4 பவர் 3/2 அப்படின்றது. ரைட். இது என்ன ஆகும் நமக்கு 1/9 இன்ட்டு இது முதல்ல எழுதணும்னா அது மாதிரியே 4³ இன்ட்டு 1/2 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ 1/9 இன்ட்டு 64 பவர் 1/2. இப்போ ரூட் எடுத்தா வரும் 1/9 இன்ட்டு 8ன்னு வரும். இப்படி கான்செப்ட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இங்கே ரேட் வந்து ரேட் இஸ் ரெடியூஸ்டு டு என்னம்மா தங்கம் 8/9 டைம்ஸ். சரிங்களா? ஒன்றை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்றை குறைச்சிட்டாங்க. அப்போ ஒன்றை குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரேட் வந்து குறைஞ்சிரும். சரியா தங்கங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.